லீபனோனை குறித்து வேதம் என்ன சொல்லுகிறது தெரியுமா? அது செழிப்பை காண்பிக்கிறது. சங்கீதம் 92:12 சொல்லப்பட்டிருக்கிறது, நீதிமான் பனையை போல செழித்து லீபனோனில் உள்ள கேதுருவை போல வளருவான். இந்த லீபனோனின் கேதுருவை குறித்து 104வது சங்கீதம் அதனுடைய 16வது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தருடைய விருட்சங்களும் அவர் நாட்டின லீபனோனின் கேதுருக்களும் எப்படி நிறைந்திருக்குமா? சாரத்தினால் நிறைந்திருக்கும். அது என்ன அர்த்தம் அப்படின்னா, அதுக்காக என்னெல்லாம் செய்யப்படணுமோ என்னெல்லாம், அதாவது அதிகமாய் தண்ணீர் ஊற்றப்பட்டு அதிகமாய் உரம் போட்டு அதிகமா கேர் கொடுத்து, ஒரு மரத்தை சில வீட்டார் கேர் பண்ணுவாங்க பாருங்க, அவ்வளோ கேர் கொடுப்பாங்க. சில மரத்துக்கு சில கிளைகள் எல்லாம் நறுக்கி விட்டாதான் அது உயரமாய் வளரும். கேர் பண்ணாத மரங்கள் இருக்கிறது, அது அதுக்கு பேரு தான் கேதுரு மரமா இருக்கும், ஆனா அது ஒரு யூஸுக்கும் ஆகாது. ஆனா இதுக்கு அவர் கொடுக்கிற கேர் அது அதிகமாய், ஆண்டவர் சொல்லுவார்ல, கர்த்தராகிய நான் அதை காப்பாற்றி அடிக்கடி அதற்கு நீர் பாய்ச்சி ஒருவரும் அதை சேதப்படுத்தாதபடிக்கு, இதுதான் சாரத்தினால் நிறைந்திருக்கிறது. ஆண்டவர் லீபனோனுக்கு வர வைக்கிறார்னா அதன் அர்த்தம் என்ன? அது ஒரே வார்த்தையில், இந்த 2 கீலேயாத் லீபனோன், இது ரெண்டையும் சேர்த்து ஆண்டவரே ஒரே வார்த்தையா தாங்க அப்படி சொல்லும் போது ஆண்டவர் தந்த வார்த்தை தான் சுக வாழ்வு. சுக வாழ்வு. நேற்று இந்த வார்த்தையை கொஞ்ச நேரம், இந்த சுக வாழ்வுங்கிற வார்த்தையை எடுத்து வச்சுட்டு ஆண்டவர்கிட்ட இருக்கும்போது ஆண்டவர் திரும்ப திரும்ப பேசுற வார்த்தை, உன் பிள்ளைங்க எப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழணும்னு நீ விரும்புற, நல்லா இருக்கணும். நம்ம சுக வாழ்வுலாம் சொல்ல மாட்டோம், நம்ம எப்படி சொல்லுவோம் தெரியுமா? நல்லா இருக்கணும், பொல்லாதவர்களாகிய நீங்களே. அல்லேலூயா. உன் சுக வாழ்வு சீக்கிரத்தில் துளிர்க்கும். ஆரோனுடைய கோலை துளிர்விட வைத்தவர். 40 வருஷம் அந்த கோலும் வனாந்திரத்துல தான் கூடவே இருந்தது. ஆண்டவர் இதெல்லாம் அடையாளமாய் காண்பிக்கிறார். ஆமா, என்னுடைய 40 வருட வனாந்திர வாழ்க்கைக்கு கர்த்தர் ஒரு முற்றுப்புள்ளி வைத்து என்னுடைய சுக வாழ்வை துளிர்விட பண்ண போகிறார். நம்புறவங்க எத்தனை பேர் இதை விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர் இதை நம்புறீங்க? கைகளை உயர்த்தி சொல்லுங்க, என் சுக வாழ்வை விரும்புகிற கர்த்தர். கைகளை உயர்த்தி சொல்லுங்க, என் சுக வாழ்வை விரும்புகிற கர்த்தர். சத்தமா அறிக்கை பண்ணுங்க, என் சுக வாழ்வை விரும்புகிற கர்த்தர்.